ராகவ், அபி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அபி மதுவுக்கும் ராகுவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படியோ நியூஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட மதுவோட எக்ஸ் லவர் வந்து மதுவை மீட் பண்றாங்க. மதுவை மீட் பண்ண உடனேயும் மது மனசு மாறி எனக்கும் ராகுவுக்கும் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு முரளி, அதை எப்படி நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு மதுவை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. அந்த பொண்ணு இடத்துல லாவண்யாவை போய் கொண்டு போய் உட்கார வைங்க அப்படிங்கிறாங்க. முகத்தை மூடி லாவண்யாவும் ராகு பக்கத்துல போய் உட்காடுறாங்க. இங்க மதுவை அடைச்சு போட்டிருக்கிறது எப்படியோ அபிக்கு தெரிஞ்சு அபி வந்து அந்த ரூமை திறந்து மதுவும் அபியும் போயிட்டு ராகு முன்னாடி நிக்கிறாங்க. அப்பனா இங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறது யாருன்னு ராகவ் வந்து பாக்குறாங்க. பக்கத்துல உட்காந்துருக்கு லாவண்யா. லாவண்யா, நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. மது நடந்ததெல்லாம் அபி கிட்ட சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த முரளியும் சுந்தரியும் தான். அவங்க 2 பேரும் தான் என்ன வந்து அந்த ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா வந்துட்டு இது வரைக்கும் மது வச்சு பிளான் பண்ணது ஃபுல்லா அந்த முரளி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிக்கு தெரிய வருது. ராகவ் முரளியை பார்த்துட்டு, இங்க பாரு, அக்காவுக்காக தான் உன்னை வந்து விட்டு வைக்கிறேன், இல்லாட்டி எப்பவும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. இப்ப கூட அக்காவுக்காக தான் வந்து அக்கா கிட்ட அந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. சித்தி, நீங்க இப்படி பண்ணிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சித்தி. ஏற்கனவே வந்து அணு விஷயத்துல நீங்க பண்ணதுல பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வீட்டுல உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப இவங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சித்தி. அபிய பழி வாங்குறதுக்காண்டி இப்படி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.